நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நமக்கு போதுமான ராஜாவாக இருந்தார். நல்ல நீதிபதியாக, நல்ல வக்கீலாக, நல்ல போதகராக, நமக்கு நல்ல பெற்றோராக இருந்து நன்மையும் செம்மையுமான பாதைகளில் தேவன் நம்மளை வழிநடத்தினார். தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு விழித்திருங்கள். விழித்திருங்கள். எவைகளுக்கு நான் விழித்திருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக எவைகளுக்கெல்லாம் நான் விழித்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். வசனத்தின் பிரகாரம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில், நாம் நினையாத நேரத்தில், நாம் ஆயத்தம் இல்லாத நேரத்தில் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நாளில் வருவார் என்று நாம் அறிந்திருக்காதபடி நாள் நமக்கு தெரியுமா? தெரியாது. திருடனை போல, திருடன் எந்த இடத்துல, எந்த ஊரில், எப்போ, எந்த வீட்டுக்கு வரோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. திருடனை போல வசனத்தை நம்ம பார்க்கின்றோம். மத்திய 24:42 நம்ம பார்க்கோம். அறியாத நாள் விழித்திருங்கள். நாம் விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் என்ன என்பதை தெரிந்து நாம் விழித்திருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்மளை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒவ்வொருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். நோவாவுடைய காலத்தில் இரவும் பகலும் பெரும் மழை பெய்ந்தது. 40 நாட்கள் சலப்பிரவாக வந்தது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். நோவா பேழையை செய்யும் பொழுது சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறார். நோவா பேழையை கட்டும் பொழுது அங்கே வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கார். யாருமே காதில் வாங்கலை. ஒரு நபர் கூட ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரல. எல்லாமே பொருட்படுத்தவே இல்லை. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 39 பார்க்கும். உணர்வில்லாத ஒரு ஜீவியம், எனக்கு அருமையான தேவ சனமே, உணர்வில்லாத ஒரு ஜீவியம் வேண்டாம். உணர்வுள்ள ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. மயில், குயில், மைனா, எப்படிப்பட்ட பறவைகள்லாம் பார்க்கும். பாருங்களேன், அது கரெக்டாக இற தேடுது. கரெக்டாக போய் அந்த சாயந்தரானது இருட்டின பற்றியில் அது அந்தந்த இடத்துல போய் அது போய் அடைஞ்சிக்கிடுது, பாதுகாப்பாக இருக்குது. அதுகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட அறிவை தேவன் தந்திருப்பார் என்றால் அவ்வகைகளை விட நம்மளை தேவன் விசேஷித்தவர்களாக இந்த பூமியில் சிருஷ்டித்தார். அவர் நம்மளை விசேஷித்தவர்களாக சிருஷ்டித்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. அவர் ஆராதிக்கும்படியாக தேவனை முன்குறித்தார். விழித்திருங்கள். பயிற்சியை கொடுக்கல எந்த பறவைக்குமே. பயிற்சி கொடுக்கறத உண்டா? கிடையாது. நம்ம கொடுத்துருக்கோமா? கிடையாது. அது கரெக்டாக எந்த இடத்துல போய் இறைய தேட வேண்டும், இருட்டினது எங்கே போய் தங்க வேண்டும், அதுக்கு ஒரு இடத்த வச்சுருக்கோம். அதுக்கு பயிற்சி கொடுத்தது யார்? கர்த்தர் தான். எனக்கு அருமையான தேவசனமே, விழித்திருங்கள். அருமையான அமெரிக்க தேசத்தை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எங்கே போய் கேட்டாலுமே அமெரிக்காவை வல்லரசு, அமெரிக்கா நாடா வல்லரசு, வல்லரசு. இந்தியர்கள் எத்தனையோ ஜனங்கள் அங்கே போய் நல்ல நிலையில் இருக்காங்களே, குடியரசு வாங்கிட்டாங்களே, குடி உரிமை வாங்கிட்டாங்களே, எத்தனை பேருக்கு வழிவாசலை கொடுக்கு அமெரிக்கா தேசம். எனக்கு அருமையான தேவசனமே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இந்த வேலை நாம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய பணத்தில் நம்ம பார்க்கோம், நம்ம இந்தியா மணியில் பார்க்கோம். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் இந்தியா மணியில்னா அருமையான காந்தி தாத்தாவுடைய படம் பார்க்கும். பின்னால் அந்த பில்டிங்கை நம்ம பார்க்கோம். இதுதான் கண்ட்ரேட் அப்படின்னு பார்க்கோம். தமிழ்லையும் எழுதியிருக்கு, 100 ரூபாங்க எழுதியிருக்கு.
அது சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்பிடிந்ததாக அரசுடைய சட்டப்பிரகாரம் அடிக்கப்பட்டுள்ளது. உண்மைதானே? 100, 500 எல்லாத்துலேயும் அப்படி எழுதியிருக்காங்க. உண்மைதான். முக்கியமான பொறுப்புள்ளவங்க கையெழுத்து பூரா அதில் இருக்குது, நம்பர் இருக்குது. உண்மைதான். ஆனால் இதே மணி, இதே பணத்தை நீங்கள் பார்க்கங்க இல்லையா அந்த இடத்துல 2026ஆம் ஆண்டில் உங்களோடு நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன், என் நீதியுள்ள தேவன் ஒரு கிருபை தந்தார். இதே அமெரிக்கா தேசத்தில் உள்ள பணத்தில் என்ன எழுதியிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் 2 பகுதியை நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு பகுதி வந்து காந்தி தாத்தா தேசத்திற்கு சுதந்திரம் தந்த ஐயா வாங்கி தந்தாங்க. அதை நாம் பார்க்கின்றோம். அது நம்பரு 100 தமிழில் இங்கிலீஷில் எழுத உச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பின்பகுதியும் ஒரு பில்டிங்கை குறிச்சிருக்கு. இது அரசு நியமிக்கப்பட்டது. இதே ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அமெரிக்கா பணத்தில் என்ன எழுதியிருக்கும்னா, எங்கள் தேசம் தேவனையே நம்பியிருக்கிறது. எங்கள் தேசம், அவங்க சொல்லக்கூடிய சொல்கிறேன், எங்கள் தேசம் தேவனையே நம்பி இருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான அந்த வேத வசனத்தை சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் ஏற்படாது என்பதை பார்க்கின்றோம். இந்த அமெரிக்கா வல்லரசாக காணக்கூடிய காரணம், எங்கள் தேசம் எங்கள் தேவனையே நம்பி இருக்கிறது. எங்கள் தேசம் எங்கள் தேவனையே நம்பி இருக்கிறது. அந்த வார்த்தை மேலும் 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 அந்த அமெரிக்கா தேசத்தை நல்ல ஒரு வல்லரசாக தேவன் நடத்துகிறார். காரணம் என்ன? அந்த தேசம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. அந்த தேசத்தில் உள்ள குடிகள், ஜனங்கள் அனைவரும் கர்த்தரே நம்பி இருக்கின்றார்கள். அந்த அதிபதி கர்த்தரை நம்பி இருக்கின்றார்கள். அவர்கள் வழிவாக்கக்கூடியவர்கள் தேசம் முற்றிலும் எல்லாருமே கர்த்தரே நம்பி இருக்கின்றார்கள். தேவனையே நம்பி இருக்கிறது. எப்படிப்பட்ட உச்சரிப்பான வார்த்தை! அன்னதனமும் எல்லாரும் கை மாறக்கூடிய அந்த மணி, அந்த பணம், அதிலேயே அவங்க அனுமதிச்சிருக்காங்களே, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். நினச்சி பாருங்க. ஒரு விளையாட்டு போக்கில் அந்த வார்த்தை வருமா? வராது. அந்த தேசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. ஆகையால் அது வல்லரசாக இந்த நாளிலும் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நோவாவுடைய வாழ்க்கையில் 40 நாள் இரவும் பகலும் மழை. அப்படி மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களையும் உணர்வில்லாத ஒரு ஜீவை நமக்கு வேண்டாம். உணர்வுள்ள ஒரு ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று அல்லாதபடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பிறந்தது ஒரு நோக்கம் உண்டு. தீர்க்க தரிசனால் எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி முன்குறித்து எழுதப்பட்ட வசனத்தின் பிரகாரமே இயேசு கிறிஸ்து எளிமையான நிலையில் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை எளிமையான நிலை காணப்பட்டது. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து எப்படியாக நிறைவேற்றினாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை ஏற்றுக்கொண்ட அறியாத ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வித்தியாசமாக ஒரு விடுதலையோடு உள்ள ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை, குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். நான் போதகனாக இருக்கின்றேன் என்றால், கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு நான் போதிக்கின்றேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி காணப்பட வேண்டும். ஒரு சாட்சி காணப்பட வேண்டும். தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியமானது. தீமை செய்வதோ தேவனுக்கு அருவருப்பானது. தீமையை விட்டு விலகும் பொழுது உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக தேவன் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு உகந்த பிரியமான பாத்திரமாக தேவன் பயன்படுத்துவார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு என்றும் உள்ளது. விழித்திருங்கள். எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும்? வசனத்தின் பிரகாரம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நாம் விழித்திருக்க வேண்டும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், விடுதலை தருவார். விழித்திருங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல விழித்திருங்கள். ஒவ்வொரு நிமிஷங்களும் குடும்பத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலையாக இருக்கிறது கணவர். விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையில்லை சந்திக்க வேண்டும். மனைவிக்குண்டியான என்னென்ன பொருள் தேவைப்படுதோ கொடுத்தாம என்ன கேட்காங்களோ அதை வாங்கி அதை கரெக்டாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எல்லா விஷயத்திலும் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை பார்க்கின்றோம்.
நோவா தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா அவருடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் எப்படி காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அக்கிரமும் கொடுமையும் நிறைந்த ஜனங்களோடு அவன் நீதிமானாக வாழ்ந்தார். அக்கிரமம் இருந்திருக்கும், கொடுமை இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும், நெருக்கம் இருந்திருக்கும், எல்லா ஜனங்களோடு தான் அவரும் வாழ்ந்தார். ஆனால் நீதிமானாக காணப்பட்டார். நோவா நீதிமானாக காணப்பட்டபடினா நோவா குடும்பத்தில் 8 பேர் காக்கப்பட்டார்கள் தேவனுடைய கிருபையினால். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, யாருமே காதில் வாங்கலை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கும். காயின் ஆபேலை கொலை செய்து கர்த்தருடைய பதில். ஆதியாகமம் 6:5 பார்க்கும். மனுஷனுக்குள் அக்கிரமும் பூமியில் பெருகினது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் பூமியில் கொடுமையினால் நிறைந்திருந்தது. அருமையான ஜனமே, இந்த ஜனத்தை தண்ணீரால் அழிக்கும் பொழுது நோவாவுக்கு வயது ஆதியாகமம் 8:13 601. அந்த தண்ணீர்னால் ஜலத்தினால் அழிக்கும் பொழுது நோவாவுடைய வயசு ஆதியாகமம் 8:13 பிரகாரம் பார்க்கும் பொழுது 601 என்பதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது நோவாவின் வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவோடு சஞ்சரித்து கொண்டான், தேவனோடு நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை பார்க்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய எல்லாரும் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது இல்லையா? என்ன விளையக்கரையும் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு விளையக்கரையமும் கிடையாது. நீதிமானான ஒரு ஜீவியம், உத்தமமான ஒரு ஜீவியம், கர்த்தரோடு தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை தேவன் தருகின்றார். தேவன் இருதயத்தை எதிர்பார்க்கின்றார். மனிதன் முகத்தை பார்க்கும் பொழுது தேவன் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும். நோவாவின் வயது 601. இந்த வயதிலும் தேவனின் கட்டளையின்படியே செய்தான். தேவனுக்கு பிரியமுள்ள அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய வயது இதுவரையிலும் எத்தனை வயசில் 30, 40, 60, 70, 80, 35, 37 எல்லாம் கடந்து வந்திருக்கலாம். உண்மை. இதுவரையிலும் எனக்கு அருமையான தேவசனமே, எத்தனையோ விஷயங்கள் நான் விழித்திருக்கிற உண்மைதான். ஆனால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் அன்போடு நான் கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவர் பற்றி அறியாமல் இருக்குமானால், அறியாமல் இருப்பீர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது பிழைப்பான் என்பதை பார்க்கின்றோம். நீதிமான் விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். எல்லாரும் வாழ்வதே தெய்வ திட்டமாக காணப்படுகிறது. ஆனால் அவர் கட்டுக்கோப்பு கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது, எது தேவனுக்கு அருவருப்பு, எது தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை தேவன் முன் குறித்து தெரிந்து கொண்டார். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்த பேழை என்றும் பத்திரமாக சாட்சியாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அந்த பேழை எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பேழை அரராத் மலை என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. எப்படி அப்படிப்பட்ட எடை உள்ள பேழை மலையின் மேல் உச்சில் அமர்ந்து இருக்கிறது, அது எப்படின்னு எல்லாருமே நீங்கள் கேள்வி கேட்கலாம். உண்மைதான், வாஸ்தவந்தான். அந்த மலையில் அவ்வளோ தூரத்துக்கு எத்தனையோ அடி, ஆயிரக்கணக்கான அடி அரராத் மலை மேலே போய் தங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம். உண்மைதான். அது எப்படி அங்கே போய் தங்கியிருக்கும்? நானும் கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்று, தேவசமுத்திரம் அந்த காலத்தில் ஜேசிபியோ எதுவுமே கிடையாது இல்லையா? தண்ணீரால் மூடப்பட்ட மலைக்கு மேலே 15 முழம் உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று, தண்ணீர் பெருகிற்று. ஆதியாகமம் 7:20 பார்க்கும். அந்த அரராத்துடைய மலையுடைய உயரம் எவ்வளவுன்னு தெரியாது. அதுக்கு மேலே ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கிட்டத்தட்ட 15 முழம்
அந்த அரராத்து மலைக்கு மேலே 15 முழம் அப்படின்னு போட்டாவே கிட்டத்தட்ட 50 அடி உயரம் வந்துடும். கூட 15 முழம் அப்படிங்கும்போது 1.5 அடினாலுமே கிட்டத்தட்ட 15 அதிகமான உயரம் வரும். ஆனால் அந்த அரராத்து மலையில் போய் மலை தான் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், மலை இதுதான். இந்த மலைக்கு மேலே போய் இப்படியே நீந்திக்கிட்டே இருக்குது அந்த பேழை. அந்த பேழை வரும்போது இந்த மலைக்கு மேலே 15 முழம், ஒரு முழம் வந்து 1.5 அடின்னு வைங்களேன், 15 முழம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட என்னாச்சு, அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வரும்போது மிதந்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வற்றுவதற்கு தேவன் கட்டளையிட்டார். தண்ணி வற்றும் பொழுது அந்த மலையை விட்டு அது விலகவே இல்லை. அந்த அரராத்து மலையில் இன்றைக்கும் இருக்குது. தண்ணி வற்றிடுச்சு, பூமியில் தண்ணி துப்புரம் இல்லை, வற்றி போயிடுச்சு, உண்மைதான். ஆனாலும் கூட அந்த அரராத்து மலை மேலே நிற்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரராத்து மலைக்கு மேலே அந்த நேர்த்தியாக நடத்துகிறார். என்ன நேர்த்தியாக நடத்துகிறார் என்றால், அந்த மலைக்கு மேலே 15 முழம் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தண்ணி வற்ற ஆரம்பிக்கும் போது அந்த மலை மேலேயே அது தங்கிருச்சு. இது சாட்சி. கர்த்தருடைய திட்டம் தீர்மானத்தின் பிறகு இன்னும் அரராத்து மலையில் அது காட்சி பொருளாக காணப்படுகிறது. வேத அறிஞர்கள் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மற்ற 26:40 பார்க்கும். இயேசு சீசரிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் 1 மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இயேசுடைய ஊழி நாட்களில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும். அந்த அரராத்து மலை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் 8 பேரும் மட்டும் காக்கப்பட்டார்கள், விழித்திருந்தார்கள். யார் விழித்திருந்தா? அருமையான அந்த பேழையை செய்த நோவா குடும்பத்தார் முற்றிலும் விழித்திருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை அறிந்து நோவா பேழையை செய்து ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக எந்தெந்த ஜீவன்களை அதில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணிகளும் காக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் 12 சீசர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து சீசர் தான். கர்த்தருடைய வருகைக்கு விழித்திருங்கள். அவருடைய வருகையில் 2 ஆண்கள் வயலில் இருப்பாங்களாம். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டே இருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்வாள், ஒரு சகோதரி கைவிடப்படுவாள். மற்ற 24 40-41 பார்க்கும். நான் சொல்லலை, இது வசனத்தின் பிரகாரம் உங்களோடு நான் பார்த்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தந்தார். உண்மை. கர்த்தருடைய வருகை எப்பவும் சொல்லவே முடியாது. நாம் எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை திட்டமாக தீர்மானமாக வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான சோதனைகளுக்கு அதுக்கு நாம் டச் பண்ணாதபடி யோசேப்பு பாவத்திற்கு விலகி தப்பி எப்படி ஓடினாரோ பாவம் அவரை தேடி வருது. ஆனால் யோசேப்பு ஓடினார், உதறிவிட்டு ஓடினார் என்பதை பார்க்கின்றோம். அந்த உதறிவிட்டு ஓடின யோசேப்பை அந்த தேசத்திற்கு ராஜாவாக தேவன் வைத்தார். அந்த தேசத்திற்கு பஞ்சத்திற்கு ஒரு நீதிமானாக தேவன் வைத்தார். அநேகர் உயிரை பாதுகாக்கும்படியாக தேவன் வைத்தார். அநேகரை விசாரிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக தேவன் உங்களை வைப்பார். உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வருஷம் 2026 உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டில் தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்யுங்க. 2 லூக்கா 12:37 பார்க்கும். எஜமான் வருகைக்கு விழித்திருங்கள். 3 விசுவாசத்தை நிலைத்திருந்து விழித்திருங்கள். 4 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நிலைத்திருங்கள். 5 மனிதர் கர்த்தருக்கு பயந்திருந்தால் மிருகமும் கீழ்ப்படிந்திருக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, பழைய ஏற்பாட்டில் எனக்கு அருமையான தேவச்சனமே, மிருகங்கள் முழுமையாக மனிதனுக்கு கீழ்ப்படிந்தது. ஏனென்றால் மனிதன் கர்த்தருக்கு பயந்து 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 கரெக்டாக நடந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். என்று மனிதன் கர்த்தருக்கு மீறினானோ அந்த மிருகத்திற்கு பயப்படக்கூடிய நாள் வந்துருச்சு. பயப்படக்கூடிய நாள் வந்த காரணம் கர்த்தரை விட்டு நம்ம மீறிட்டோம். மனுஷங்க கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. அப்போ மிருகத்திற்கு பயப்படக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. எனக்கு அருமையான தேவச்சனமே, அதில் உயிராக கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கும். அடித்து புசி கொடுத்த கன்றுகளை காளைகளை
அடித்து புசின்னு ஆண்டவர் சொல்கிறார், உண்மைதான். அந்த இரத்தத்தை சாப்பிடாதான் இருக்காரு. இரத்தத்தை மனுஷன் சாப்பிடுதான். இரத்தத்தை சாப்பிடுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆனாலும் இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட ஆரம்பிக்கோம்னா அவ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம மீறுதோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம மீறுதோம்னு அர்த்தம். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் மீறும் பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவார். நாம் மீறும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்புலேருந்து எல்லா வகையிலும் நம்ம மீறி நம்ம கர்த்தர் நம்மளை விட்டு விலகும் பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு மனப்பக்குவத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நான் எடுக்கும் பொழுது முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது தேவன் தரக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒருவரையுமே வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அருமையான வசனத்தை நாம் விழித்திருங்கள். எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். தேவன் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை பார்க்கின்ற, இதை கேட்கின்ற சின்ன பிள்ளைங்க, படிக்கிறவங்க, பெரியவங்க, வயசானவங்க, அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி எல்லாருக்காக நான் அன்பாக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். விழித்திருங்கள். இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு தரக்கூடியது விழித்திருங்கள். எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விழித்திருக்க அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ திட்டத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ சமாதானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் நமக்கு முன் குறித்ததை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்வதாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். தேவன் தான் வழி நடத்துவாராக.